எல்லாம் அடக்கிக் கொண்டு உமது கோபத்தின் எரிச்சலை விட்டு திரும்பினீர். என்றைக்கும் எங்கள் மேல் கோபமாய் இருப்பீரோ? தலைமுறை தலைமுறையாக உமது கோபத்தை நீடித்திருக்க பண்ணுவீரோ? கர்த்தாவே, உமது கிருபையை எங்களுக்கு காண்பித்து உமது ரட்சிப்பை எங்களுக்கு அருளிச் செய்யும். நம்முடைய தேசத்தில் மகிமை வாசமாயிருக்கும்படி அவருடைய ரட்சிப்பு அவருக்கு பயந்தவர்களுக்கு சமீபமாய் இருந்தது. சத்தியம் பூமியிலிருந்து முளைக்கும், நீதி வானத்திலிருந்து தாழ பார்க்கும். 13வது வசனத்தை நாம் அனைவரும் சேர்ந்து படிப்போம். நீதி அவருக்கு முன்னாக சென்று அவருடைய அடிச்சுவடுகளின் வழியே நம்மை நிறுத்தும். பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக, ஆதியிலும் இப்போதும் எப்போதுமான சதா காலங்களில் இருக்கிறபடியே ஆமேன். நாம் அனைவரும் ஆண்டவரை நோக்கி ஜெபம் செய்வோம். நாங்கள் மோட்சத்துக்கு உரியவர்களாக இருக்கும்படி எங்களை உண்டாக்கின பிதாவாகிய பராபரனே, எங்களை கிருபையாக மீட்டுக்கொண்ட ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, எங்களை மனம் திரும்பச் செய்து நல் வெளிப்படுத்துகிற பரிசுத்த ஆவியானவரே, தேவரீர் எங்களுக்கு அருளும் சத்தியத்தை அவளோடு கேட்கும்படி நாங்கள் இங்கே கூடியிருக்கிறோம். நாங்கள் உம்முடைய வார்த்தையை கவனமாக கேட்டு அதனால் ஒளி பெற்று மனம் திரும்பி ரட்சிப்படைய தேவரீர் அருள் புரிய வேண்டும் என்று உம்மை கெஞ்சி வேண்டிக் கொள்கிறோம் சுவாமி. ஆமேன். நாம் மீண்டுமாக நமது ஞானப்பாட்டு புத்தகத்திலே 84வது பாடலை பாடுவோம். ஞானப்பாட்டு எண் 84 முதல் 3 கவிகளை பாடுவோம். வாரும் தெய்வ ஆவி வாரும் எங்கள் ஆத்துமத்திலே என்கின்ற 84வது ஞான பாடலின் முதல் 3 கவிகளை பாடுவோம். வாரும் தெய்வ ஆவி வாரும் எங்கள் ஆத்துமத்திலே, எங்களுக்கு இறைத்தாரும் வாரும் தூய ஆவியே, உம்முடல் வெளிச்சமும் சீரும் ஜீவனும் வரும். எங்கள் நெஞ்சிலே நட்புத்தி தெய்வ பயமும் வர, அதை நீர் குணப்படுத்தி தற்பனினை வாங்கிய யாவையும் அதில் நீரே நீக்கும் தேவ ஆவியே. மோட்சத்தின் வழியை காட்டி சகல தடையையோ நீக்கி எங்களை காப்பாற்றி நல்லோராக்கி அருளும். துக்கம் தாரும் மனதில். கர்த்தரானவர் உங்களோடு இருப்பாராக. பிரார்த்தனை செய்வோமாக. எங்கள் அன்பு நிறைந்த ஆண்டவரே, எங்கள் விண்ணப்பங்களுக்கு நீர் தயவாய் செவி கொடுத்து உமது கிருபையுள்ள வருகையால் எங்கள் இருதயத்தின் அந்தகாரத்தை நீக்கி முது வெளிச்சத்தை பிரகாசிப்பித்து தரலும். பிதாவோடும்
தூய ஆவியோடும் ஒரே கடவுளாக என்ற உயிரோடு அரசாளுகிற உம்மை வேண்டிக் கொள்ளுகிறோம். சுவாமி. கிறிஸ்து வருகையின் 3ஆம் ஞாயிறாகின்ற நாளுக்காய் வாசிக்கும்படியாய் தேர்ந்தெடுக்கப்பட்ட பழைய ஏற்பாட்டு பகுதி. அது ஏசாயா தீர்க்கனின் நூல் 40ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் முதல் 10ஆம் வசனம் வரை அடங்கியுள்ள திருமுறை பகுதியை வாசிக்க கவனமாக கேட்போம். ஏசாயா தீர்க்கனின் நூல் 40ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் முதல் 10ஆம் வசனம் வரை அடங்கியுள்ள திருமுறை பகுதியை வாசிக்க கவனமாக கேட்போம். என் ஜனத்தை ஆற்றுங்கள், தேற்றுங்கள், எருசலேமுடன் பட்சமாய் பேசி அதன் போர் முடிந்தது என்றும் அதன் அக்கிரமம் நிவர்த்தியாயிற்று என்றும் அது தன் சகல பாவங்களின் நிமித்தம் கர்த்தரின் கையில் இரட்டிப்பாய் அடைந்து தீர்ந்தது என்றும் அதற்கு கூறுங்கள் என்று உங்கள் தேவன் சொல்லுகிறார். கர்த்தருக்கு வழியை ஆயத்தப்படுத்துங்கள், அவாந்தர வெளியிலே நம்முடைய தேவனுக்கு பாதையை செவ்வை பண்ணுங்கள் என்றும், பள்ளமெல்லாம் உயர்த்தப்பட்டு சகல மலையும் குன்றும் தாழ்த்தப்பட்டு கோலனானது செவ்வையாகி கரடுமுடானவை சமமாக்கப்படும் என்றும், கர்த்தரின் மகிமை வெளியரங்கமாகும், மாம்சமான யாவும் அதை ஏகமாய் காணும், கர்த்தரின் வாக்கு அதை உரைத்தது என்றும் வனாந்தரத்திலே கூப்பிடுகிற சத்தம் உண்டாயிற்று. பின்னும் கூப்பிட்டு சொல் என்று ஒரு சத்தம் உண்டாயிற்று. எண்ணத்தை கூப்பிட்டு சொல்வேன் என்றேன். அதற்கு மாம்சமெல்லாம் புல்லை போலவும் அதன் மேன்மையெல்லாம் வெளியின் பூவை போலவும் இருக்கிறது. கர்த்தரின் ஆவி அதன் மேல் ஊதும் போது புல் உலர்ந்து பூ உதிரும். ஜனமே புல், புல் உலர்ந்து பூ உதிரும். நமது தேவனுடைய வசனமோ என்றென்றைக்கும் நிற்கும் என்பதே சொல் என்று உரைத்தது. சீயோன் என்னும் சுவிசேஷிகியே, நீ உயர்ந்த பர்வதத்தில் ஏறு. எருசலேம் என்னும் சுவிசேஷிகியே, நீ உரைத்த சத்தமிட்டு கூப்பிடு. பயப்படாமல் சத்தமிட்டு யூதா ஜனங்களை நோக்கி, இதோ உங்கள் தேவன் என்று கூறு. இதோ கர்த்தராகிய ஆண்டவர் பராக்கிரமசாலியாக வருவார். அவர் தமது புயத்தினால் அரசாளுவார். இதோ அவர் அளிக்கும் பலன் அவரோடு கூட வருகிறது. அவர் கொடுக்கும் பிரதிபலன் அவருடைய முகத்துக்கு முன்பாக செல்லுகிறது. மகிமையுள்ள கடவுளை நீர் பரிசுத்தர், வல்லமையுள்ள கடவுளை நீர் பரிசுத்தர், என்றென்றுமுள்ள கடவுளே நீர் பரிசுத்தர். ஆமேன். இன்றைய நாளுக்காக வாசிக்கும்படியாய் தேர்ந்தெடுக்கப்பட்ட நிருப பகுதி தூய பவுல் கொரிந்தியருக்கு எழுதின 1ஆம் நிருபம் 4ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் முதல் 5ஆம் வசனம் வரை அடங்கியுள்ள திருமுறை பகுதியை வாசிக்க கவனமாய் கேட்போம். 1 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் முதல் 5ஆம் வசனம் வரை அடங்கியுள்ள திருமுறை பகுதியை வாசிக்க கவனமாய் கேட்போம். 1 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 1 முதல் 5 வசனங்கள். இப்படியாக எந்த மனுஷனும் எங்களை கிறிஸ்துவின் ஊழியக்காரன் என்றும் தேவனுடைய இரகசியங்களின் உக்கிரக்காரன் என்றும் எண்ணிக்கொள்ள கடவன். மேலும் உக்கிரானக்காரன் உண்மை உள்ளவன் என்று காணப்படுவது அவனுக்கு அவசியமாம். ஆயினும் நான் உங்களையாவது மனுஷருடைய நியாய நாளின் விசாரணையினாலேயாவது தீர்ப்பை பெறுவது எனக்கு மிகவும் அற்ப காரியமாய் இருக்கிறது. நானும் என்னை குறித்து தீர்ப்பு சொல்லுகிறதில்லை. என்னிடத்தில் நான் யாதொரு குற்றத்தையும் அறியேன். ஆகிலும் அதனாலே நான் நீதிமானாகிறதில்லை. என்னை நியாயம் விசாரிக்கிறவர் கர்த்தரே. ஆனதால் கர்த்தர் வருமளவும் நீங்கள் காலத்துக்கு முன்னே யாதொன்றை குறித்தும் தீர்ப்பு சொல்லாதிருங்கள். இருளில் மறைந்திருக்கிறவர்களை அவர் வெளியரங்கமாக்கி இருதயங்களின் யோசனைகளையும் வெளிப்படுத்துவார். அப்பொழுது அவனவனுக்குரிய புகழ்ச்சி தேவனால் உண்டாகும் என்பது. நாம் நித்திய விஜயனை அடைமுடி கடவுள் தமது திருவார்த்தைகளை நம்முடைய இதயங்களில் நிலைத்திருக்கச் செய்வாராக. ஆமேன். நற்செய்தி அறிவிக்கவும், நல்வாழ்வை பலப்படுத்தவும், நலம் தரும் செய்தியை உரைக்கவும், விடுதலையை பறைசாற்றவும், சீயோனை நோக்கி உன் கடவுள் அரசாளுகிறார் என்று கூறவும், வருவோரின் பாதங்கள் மலையின் மேல் எத்துணை அழகாயிருக்கிறது. அல்லேலூயா.
கிறிஸ்து வருகையின் 3ஆம் ஞாயிறாகிய இன்றைய நாளுக்காய் வாசிக்கும்படியாய் தேர்ந்தெடுக்கப்பட்ட நற்செய்தி பகுதி. அது மத்தேயு என்பவரின் நற்செய்தி நூல் 11ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் முதல் 10ஆம் வசனம் வரை அடங்கியுள்ள திருமறை பகுதியை வாசிக்க கவனமாக கேட்போம். மத்தேயு 11ஆம் அதிகாரம் 2 முதல் 10 வரை. மத்தேயு 11ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் முதல் 10ஆம் வசனம் வரை. யோவான் சிறையில் இருந்தபோது மெசியாவின் செயல்களை பற்றி கேள்வியுற்று தம் சீடர்களை அவரிடம் அனுப்பினார். அவர்கள் மூலமாக வர இருப்பவர் நீர்தாமா அல்லது வேறு ஒருவரை எதிர்பார்க்க வேண்டுமா என்று சொல்லி கேட்டார்கள். அதற்கு இயேசு மறுமொழியாக, நீங்கள் கேட்பவற்றையும் காண்பவற்றையும் யோவானிடம் போய் சொல்லுங்கள். பார்வையற்றோர் பார்வை பெறுகின்றனர், கால் ஊனமுற்றோர் நடக்கின்றனர், தொழுநோயாளர்கள் நலமுறைகின்றனர், காதுகளோர் கேட்கின்றனர், இறந்தோர் உயிர் பெற்று எழுகின்றனர், ஏழைகளுக்கு நற்செய்தி அறிவிக்கப்படுகிறது. என்னை தயக்கமின்றி ஏற்றுக்கொள்வோர் பேறு பெற்றோர் என்றார். அவர்கள் திரும்பி சென்றபோது இயேசு மக்கள் கூட்டத்திடம் யோவானை பற்றி பேசத் தொடங்கினார். நீங்கள் எதை பார்க்க பாலைநிலத்திற்கு போனீர்கள்? காற்றினால் அசையும் நாணலையா? இல்லையில் யாரை பார்க்க போனீர்கள்? மெல்லிய ஆடை அணிந்த ஒரு மனிதனையா? இதோ மெல்லிய ஆடை அணிந்தோர் அரச மாளிகையில் இருக்கிறார்கள். பின்னர் யாரை பார்க்க போனீர்கள்? இறைவாக்குனரையா? ஆம், இறைவாக்குனரை விட மேலானவரையே என நான் உங்களுக்கு சொல்கிறேன். இதோ நான் என் தூதனை உமக்கு முன் அனுப்புகிறேன். அவர் உமக்கு முன் வழியை ஆயத்தப்பு செய்வார் என்று இவரை பற்றித்தான் மறைநூலில் எழுதியுள்ளது என்றார் என்பதே. பிராமுடைய நல்ல வார்த்தைக்காக அவருக்கு தோதேரா. கிறிஸ்துவே நாம் அனைவரும் அப்போஸ்தல விசுவாச பிரமாணத்தை பயபக்தியோடு அறிக்கையிடுவோம். வானத்தையும் பூமியையும் படைத்த சர்வத்துள்ள பிதாவாகிய கடவுளை விசுவாசிக்கிறேன். ஒரே குமாரனுடைய ஆண்டவருமாகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன். இவர் பரிசுத்த ஆவியினால் கர்ப்பமாக பிறந்து கன்னியாத்தில் பிறந்து புந்தி பிலாத்தினில் பாடுபட்டு சிலுவையில் அறையினும் மரித்தனம் உண்டார். பாதாளத்தில் இறங்கி 3ஆம் நாள் மருத்துவத்தில் இருந்தார். பரமத்திற்கு ஏறி சர்வத்துள்ள பிதாவாகிய கடவுளை வலதுவாசத்தில் விட்டிருக்கிறார். அவற்றிருந்து உயிரோரையும் மறைத்தவரையும் நியாயந்திற்கு வருவார். பரிசுத்தாவியான விசுவாசிக்கிறேன். பொதுவான பரிசுத்த ஐக்கியமும் பாவ மன்னிப்பும் சரீரத்தில் வரும் நித்திய ஜீவன் விசுவாசிக்கிறேன். ஆமேன். நாம் அறிக்கை செய்த இந்த விசுவாசத்தில் மரண பரிந்தும் நிலைத்திருக்க ஆண்டவர் தாமே நம் அனைவருக்கும் கிருபையும் தயவு செய்து காப்பாராக. ஆமேன். நன்றி செலுத்தவிருந்தால் பிடத்தண்டை வரும்படியாக உங்களை அன்போடு அழைக்கிறேன். நன்றி செலுத்தவிருந்தால் பிடத்தண்டை வர உங்களை அன்போடு அழைக்கிறேன். கிறிஸ்துவுக்குள் அன்பான நாளும் அநேகர் பிறந்த நாளுக்காக ஆண்டுடைய சமூகத்தில் நன்றி செலுத்த வந்திருக்கிறார்கள். அதே சமயத்தில் ஜீவாவுக்கு கடந்த வாரத்தில் வந்து கொண்டிருந்த போது எதிர்பாராத விதமாக கீழே விழுந்தபோது தன்னுடைய வலது கரத்தில் ஏற்பட்ட சிறிய விபத்தின் மூலமாகவும் ஆண்டவர் எந்த விதமான சேதமின்றி ஆண்டவர் காத்தார். அதற்காக நன்றி செலுத்த வந்திருக்கிறார்கள். இங்கே வந்துள்ளவர்களும் ஆண்டுடைய சமூகத்தில் தங்களுடைய பிறந்த நாளுக்காக நன்றி செலுத்த வந்திருக்கிறார்கள். இவர்களோடு சேர்ந்து நாமும் ஆண்டோடைய சமூகத்தில் நாம் நன்றி செலுத்துவோம். அதே சமயத்தில் அன்புக்குள்ளே நான் கடந்த வாரத்திலும் அதற்கு முந்தைய வாரத்திலும் சொன்ன வண்ணமாக தொடர்ந்து டெல்லியில் இன்னும் பல்வேறு பகுதியில் விவசாயிகள் தொடர்ந்து போராட்டங்களை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். மத்திய அரசாங்கமும் மாநில அரசாங்கமும் அதற்கு செவிசாய்க்க வேண்டும் என்று சொல்லியும் விரைவில் இந்த 3 சட்டங்களும் திரும்பப்பட வேண்டும் என்று சொல்லி உங்களுடைய அனுதின ஜெபத்தில் ஜெபிக்க உங்களை அன்போடு அழைக்கிறேன். அதே சமயத்தில் ஒரு பக்கம் மழை, அதே சமயத்தில் அதிகமான பனி, இன்னும் இந்த கொரோனாவுடைய வைரஸுடைய தாக்கம் அதிகமாகி கொண்டிருக்கிறதையும் நாம் அறிவோம். இதனால் பல்வேறு இடங்களிலே பல மக்கள் இந்த நோயினாலும் பல்வேறு விதமான காரியங்களெல்லாம் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். இனி ஆண்டோடைய சமூகத்தில் பனியினுடைய அளவை குறைக்க வேண்டும். அதே சமயத்தில் இந்த விதமான இயற்கை சீற்றங்கள் வராதபடியும் காத்துக்கொள்ள வேண்டும் என்று சொல்லியும் தொடர்ந்து இந்த வைரஸை விரைவில் விரட்டி அடித்து எந்த விதமான நோயில்லாத ஒரு தன்மையை ஆண்டவர் இந்த நாட்களிலும் வருகிற புதிய ஆண்டிலும் தர வேண்டும் என்று சொல்லி ஆண்டோடைய சமூகத்தில் நாம் ஜெபிப்போம். நாம் அனைவரும் ஆண்டவரை நோக்கி ஜெபம் செய்வோம்.
கிருபையும் இரக்கமைந்த எங்கள் அன்பு நிறைந்த ஆண்டவரே, இதோ பீடத்தண்டை வந்துள்ள பிறந்த நாளுக்காக நன்றி செலுத்த வந்துள்ள ஒவ்வொருவரையும் நெற்பெறுவராய் ஆசீர்வதிக்கும்படியாய் கெஞ்சுகிறோம். இப்பொழுதும் ஆண்டவரே, ஒரு புதிய நாளை அவர்களுக்கு தந்தீர், அதுக்காக நன்றி செலுத்துகிறோம். இன்றைக்கும் பிறந்த நாட்களை, திருமண நாட்களை யார் யாரெல்லாம் ஆண்டவரை நினைவு கூறுகிறார்களோ அவர்கள் எல்லாரையும் இந்த நாளிலே நாங்கள் நினைவு கூறுகிறோம். அவர்களுக்கும் தேவையான சரீர சுகத்தை பலத்தை தரும்படியாய் உணவு கொண்டுகிறோம். ஆண்டவரை, கடந்த வாரத்திலும் ஆண்டவரை தன்னுடைய கரத்திலே ஏற்பட்ட பெரிய விபத்தினூடாகவும் கர்த்தர் ஆண்டவரை ஜீவாவுக்கு கொடுத்த சுகத்துக்காக நமக்கு நன்றி செலுத்துகிறோம். வீக்கங்கள், காயங்கள் எல்லாவற்றையும் எடுத்து போட்டு சரீர சுகத்தை பலத்தை தரும்படியாய் உணவு கொண்டுகிறோம். கடந்த 3 வாரங்களுக்கு மேலாக டெல்லியிலே ஆண்டவரை எங்களுடைய விவசாயிகள், பல்வேறு மாநிலங்களிலிருந்து இருக்கக்கூடிய விவசாயிகள் போராடி கொண்டிருக்கிறதையும் கர்த்தர் அறிவி சுவாமி. இரவு பகலாக போராடி கொண்டிருக்கிறார்கள். பனியிலும் ஆண்டவரை, குளிரிலும் அங்கே ஆண்டவரை, பகலிலும் இரவுமாக அவர்கள் தொடர்ந்து போராடி கொண்டிருக்கிறதை கர்த்தர் அறிவீர். விரைவில் இந்த 3 சட்டங்களும் மத்திய அரசாங்கத்தினாலே திரும்ப பெறவும், ஆண்டவர் விவசாயிகள் வாழ்விலே ஏற்றம் பெறவும் கர்த்தர் கிருபை பாராட்டும்படியாயும், அதே சமயத்தில் ஒரு பக்கம் மழை, இன்னொரு புறம் ஆண்டவரை பனி, குளிர், இதை மட்டுமல்லாமல் இந்த வைரஸும் அதிகமாகிக் கொண்டே இருக்கிறது. இதையெல்லாம் ஆண்டவரை தடுத்தாட்கொண்டு ஆண்டவர் மக்கள் எந்த விதமான துன்பமோ துயரமோ இன்றி இன்புற்று வாழ, சுகத்தோடு வாழ கர்த்தர் கிருபை செய்து காக்கும்படியாய் மீட்பர் இயேசுவுக்கு வேண்டிக் கொள்கிறோம் சுவாமி. ஆமேன். ஆண்டுடைய பேரருள் என்றும் என்றும் சதா காலங்களும் உங்கள் அனைவரோடும் உங்களை ஆசிரியத்தை பலப்படுத்தி காத்தல்வாராக. ஆமேன். காணிக்கை ஸ்டார்ட் எடுத்துங்க. நாம் தொடர்ந்து காணிக்கை பாடலாக 13வது பாடலை பாடுவோம். ஞானப்பாட்டு எண் 13. கர்த்தருக்கு தோத்திரம், மீட்போம் என்ற வாசகம். பிசகாமல் ஆண்டவர் மீட்பரை அனுப்பினார் என்கின்ற 13வது பாடலை பாடுவோம். வாசகம் பேசலாமல் ஆண்டவர் மீட்பரை அனுப்பினார். முற்பிதாக்கள் யாவரும் தீர்க்கதரிசிகளும் சொல்லி ஆசைப்பட்டது வந்து நிறைவேறிற்று. ஆபிரகாமின் மாபலன், இஸ்ரவேலின் சூரியன் என்ற கண்ணி மைந்தனே வந்தார் சீயோனுனக்கே. வாழ்க என் வெளிச்சமே, ஓசியன் ஜீவனே, என் இருதயத்திலும் தயவாய் பிரவேசியும். உள்ளே சேரும் ராயரே, என் நெஞ்சமுடையதே பாவழுக்கானைத்தாயும் ஆதனின்றே நீக்கவும். நாம் அனைவரும் ஆண்டவரை நோக்கி ஜெபம் செய்வோம். கிருபையும் இரக்கமைந்த எங்கள் அன்பு நிறைந்த ஆண்டவரே, இப்போதும் படைக்கப்பட்ட காணிக்கைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். படைத்த கரங்களை ஆசீர்வதித்தலும் திருச்சுவின் வளர்ச்சிக்காய் இவற்றை பயன்படுத்த தேவரீர் கிருபை செய்து காக்கும்படியாய் மீட்பர் இயேசுவுக்கு வேண்டிக் கொள்கிறோம் சுவாமி. ஆமென்.
தயவாய் வந்திரந்தவனமாய் இப்போதென் மேல் நட்டமும் நீண்ட சாந்தமாயிரும். நம்முடைய பிதாவாகிய கடவுளிடமிருந்தும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவிடமிருந்தும் உங்கள் எல்லாருக்கும் கிருபையும் சமாதானம் உண்டாவதாக. ஆமேன். நாம் அனைவரும் ஆண்டவரை நோக்கி ஜெபம் செய்வோம். எல்லாம் வல்ல எங்கள் அன்பு நிறைந்த ஆண்டவரே, இந்த பரிசுத்தமான நாளுக்காய் நமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலும் ஆண்டவரே, கிறிஸ்து வருகையின் 3ஆம் ஞாயிறாகிய இந்த நாளினுடைய செய்தியை நாங்கள் கேட்க இருக்கிறோம். ஆண்டவரே, பாலகனாக பிறக்க இருக்கிற உம்மையும் பிறப்பினுடைய ரகசியத்தையும் நாங்கள் அறிவதற்கு முன்னதாக உம்முடைய வழியை ஆயத்தப்படுத்த வந்த யோவான் எந்த நிலையிலே இந்த உலகத்துக்கு வந்தார், எதை இந்த உலகத்துக்கு தந்தார், அதன் வழியாக நாங்கள் அறிந்து கொள்கிற செய்தி என்ன என்பதை இந்த நாளிலே அறிந்து கொள்ள தேவரீர் கிருபை செய்து காக்கும்படியாயும் வந்துள்ள அனைவரையும் தூய ஆவியினால் நிரப்பி கேட்கிற செய்தியின் வழியாக வாழ அருள் செய்து காக்கும்படியாய் மீட்பர் இயேசு கிறிஸ்துவை வேண்டிக் கொள்கிறோம் சுவாமி. ஆமேன். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, கிறிஸ்து வருகையின் 3ஆம் ஞாயிறாகின்ற நாளுக்காய் தியானிக்கும்படியாய் தேர்ந்தெடுக்கப்பட்ட திருமுறை பகுதி அது லூக்கா என்பவர்களின் நற்செய்தி நூல் 3ஆம் அதிகாரம் 1 முதல் 6 வரை அடங்கியுள்ள திருமுறை பகுதியை வாசித்து அதன் பேரில் தியானம் செய்வோம். லூக்கா 3ஆம் அதிகாரம் 1 முதல் 6 வரை அடங்கியுள்ள திருமுறை பகுதியை வாசிப்போம். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, கிறிஸ்து வருகையின் 3ஆம் ஞாயிறாகின்ற நாளுக்காக தியானிக்கும்படியாக தேர்ந்தெடுக்கப்பட்ட திருமுறை பகுதி வாசிக்க கேட்ட லூக்கா 3ஆம் அதிகாரம் 1 முதல் 6 வரை அடங்கியுள்ள இந்த பகுதியில் ஆண்டவராகிய கடவுள் இங்கே தன்னுடைய மனு மைந்தனாகிய கிறிஸ்துவை இந்த உலகத்திற்கு அனுப்புவதற்கு முன்னதாக செவி பண்ணும்படியாக வழியை ஆயத்தப்படுத்த பண்ணும்படியாக இந்த குமாரன் எதற்காக வருகிறார் என்பதை முன்குறிக்கும்படியாக ஒரு தீர்க்கனை இங்கே ஒழுங்குபடுத்துகிறார். கிட்டத்தட்ட 400 ஆண்டுகளுக்கு பிறகு பழைய ஏற்பாட்டு காலத்தில் பெரிய தீர்க்கர்கள், சிறிய தீர்க்கர்கள், நியாயாதிபதிகள், அரசர்கள் என்று சொல்லி பல்வேறு விதமான காரியங்களை எல்லாம் ஆண்டவர் ஆயத்தப்படுத்தி பல்வேறு விதமான ஒழுங்குகளை செய்து முடித்த பின்பு 400 ஆண்டுகளுக்கு பிறகுதான் இங்கே ஆண்டவராகிய கடவுள் யோவான் ஸ்நானகனை எழுப்புகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. இதற்கு முன்னதாக இருந்த தீர்க்கர்களை காட்டிலும்
யோவான் ஸ்நானகனை குறித்து சொல்லப்பட்டிருக்கிற போது அன்புக்குரியவர்களே, நான் என் தூதனை அனுப்புவேன், உமக்கு முன் அனுப்புகிறேன், அவர் உமக்கு முன் வழியை ஆயத்தம் செய்வார் என்று இவரை பற்றி தான் மறைநூலில் எழுதியுள்ளது என்பதை பார்க்க முடியும். அதே சமயத்தில் இறைவாக்குனரை விட மேலானவரை இங்கே ஆண்டவர் முன் அறிவிக்கிறார் என்பதைத்தான் மத்தேயுவிலே ஆண்டவருடைய திருவார்த்தை சொல்ல முடியும். தீர்க்கணையா எங்கே சொல்லுகிற போது தீர்க்கனை விட மேலானவரை என்று சொல்லி மத்தேயு மிக அழகாக சொல்லுகிறார். அதனால தான் ஆண்டவர் யோவான் ஸ்நானகனை குறித்து சொல்கிற போது ஒரு காரியத்தை மிக அழகாக சொல்வார். என்ன சொல்வாரம்மா? பெண்களிடத்தில் பிறந்தவரிடத்திலே யோவானை போன்று பெரியவர் யாரும் இல்லை என்று சொல்வார். அன்புக்குள்ளே ஆண்டவராகிய கிறிஸ்துவும் பெண் வழியாக பிறந்தவர்தான். ஆனால் பெண் வழியாக வந்த கிறிஸ்து சொல்லுகிறார், பெண் வழியாக வந்தவர்களிலே யோவான் ஸ்நானகனை போன்ற பெரியவர்கள் இல்லை என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். அப்படி என்று சொன்னால் இந்த யோவான் யார்? இந்த யோவான் ஸ்நானகனை குறித்து திருமறை என்ன சொல்கிறது? ஏன் இயேசு கிறிஸ்துவுக்கு முன்னதாக இவர் வர வேண்டும்? இவருடைய முக்கியத்துவம் என்ன என்பதை பற்றி இந்த நாளிலே சிந்திப்பதோடு மட்டுமில்லாமல் யோவானுடைய சிறப்பு என்ன என்பதை இந்த நாளிலே அறிந்து கொள்ள அழைக்கப்பட்டிருக்கிறோம். அன்புக்குள்ளே அந்த காலத்தில் பார்த்திங்கன்னா, இன்றைக்கு தேர்தல் பிரச்சாரங்கள் எல்லாம் பார்த்திங்கன்னா இப்படிப்பட்ட ஸ்க்ரீனில் என்ன செய்கிறாங்க, போட்டு விட்டுறாங்க. பெரிய பெரிய தலைவர்கள் எல்லாம் பார்த்திங்கன்னா நேரடியாக வருவதில்லை. இந்த ஸ்க்ரீனில் என்ன செய்கிறாங்க, ஆங்காங்கே என்ன செய்கிறாங்க, பரப்புரை, தேர்தல் பிரச்சாரம் அப்படின்னு சொல்லி பல்வேறு நிலைகளிலே அந்த காரியங்கள் எல்லாம் நடைபெற்று கொண்டிருக்கிறது. ஆனால் 1947, 50, 60, 67 அதே போல் 77 நடந்த தேர்தலெல்லாம் பார்க்கிற போது எப்படிப்பட்ட நிலையிலே மக்களை சந்திக்க வந்தார்கள் அன்றைய அரசியல்வாதிகளை எல்லாம் என்று சொல்லி பார்க்கும்போது, விடிய விடிய மக்கள் வாழ்கிற இடங்களை தேடி வந்தார்கள். இதற்கு முன்னர் இந்த ஆட்சி எப்படிப்பட்ட ஆட்சி என்பதையும் தங்களுடைய ஆட்சி எப்படிப்பட்ட நிலையிலே கொடுக்கப்பட இருக்கிறது என்பதையெல்லாம் தெரு தெருவாக, வீதி வீதியாக, வீடு வீடாக, நபர் நபராக தொட்டு பார்த்து பரவசப்பட்டு பல்வேறு நிலையிலே ஆராய்ச்சி எடுத்து கையிலே பணத்தை கொடுத்து இன்னும் பல்வேறு விதங்களிலெல்லாம் சிறப்புகளை எல்லாம் செய்தார்கள். ஆனால் இன்றைக்கு கிட்டத்தட்ட 73 ஆண்டுகள் ஆகிவிட்டது சுதந்திரம் அடைந்து. ஆனால் இன்றைய நாளிலே மக்களை சந்திக்க முடியாத நிலையிலே வாக்குகளை வாங்குகிற அந்த வாக்குகளை பெற இருக்கின்ற அந்த மக்கள் இருக்கிறார்களா? அல்லது நீங்களும் நானும் அவர்களை தேடிச் செல்கிற நிலையிலே இருக்கிறோமா? எந்த நிலையிலே இந்த 2020ஆம் ஆண்டு இருக்கிறது என்பதையும் 2021ஆம் ஆண்டிலே மே மாதத்திலே நடைபெறப் போகிற அந்த தேர்தலிலே நீங்களும் நானும் எப்படிப்பட்ட நிலையிலே வாக்களிக்க இருக்கிறோம்? அன்றைக்கு வாக்குச்சீட்டுகள் இருந்தது, குத்தினோம். ஆனால் இன்றைக்கு குத்தவில்லை, தொட்டால் போதும், பட்டென்று வருகிறது வாக்கு. தொட்டாலே எத்தனை வாக்குகள் என்று சொல்லி படார் என்று சொல்லி விழுந்து விடுகிறது. ஆனால் அன்றைக்கு வாக்குச்சீட்டுகளிலே குத்தின அந்த ஓட்டுகளை விட இன்றைக்கு படார் என்று சொல்லி தொடப்பட்ட அந்த மிஷின்களினாலே வந்த அந்த வாக்குகள் எல்லாம் பொய்யானவையா, அது நலமானவையா, அது உண்மையானவையா என்று சொல்லி பார்க்கிற போது தேர்தல் கமிஷன் சொல்லுகிறது, கிட்டத்தட்ட 60,000 வாக்கு பெட்டிகள் காணாமல் போய்விட்டது. இதுவா தேசம்? இதுவா அரசியல்? இதுவா நாணயம்? இதுவா உண்மை? இதுவா இன்றைய நிலைமை என்பதை சிந்தித்து பார்த்து இந்த நேரத்திலே தான் யோவான் சொல்லுகிறார். அன்புக்குறளை பாருங்க, பள்ளங்கள் எல்லாம் நிரப்பப்படும், மலைகளும் குன்றுகளும் தாழ்த்தப்படும், கோணலானவைகள் செவ்வையாகும், கரடானவைகள் சமமாகும். இதற்கு தான் யார் அனுப்புகிறாரம்மா? யோவானை அனுப்புகிறார். இதற்கு முந்தினவர்கள் அதை செய்தார்களா என்று சொன்னால் இல்லை. பள்ளங்கள் நிரப்பப்படவில்லை, மலைகளும் குன்றுகளும் தாழ்த்தப்படவில்லை, கோணலானவைகள் செவ்வையாகவில்லை, கரடானவைகள் சமமாகவில்லை. இதை நிறைவேற்றுவதற்காகத்தான் ஆண்டவராகிய கடவுள் ஒருவரை கொண்டு இருவரை இந்த உலகத்துக்கு அனுப்புகிறார். ஒருவரை கொண்டு இந்த உலகத்துக்கு இருவரை அனுப்புகிறார். இதுதான் விந்தையிலும் விந்தை, மிகப்பெரிய விந்தை. அதை தான் நம்ம பார்க்க போகிறோம். யார் அந்த ஒருவர்?
அந்த ஒருவர் மூலமாக இருவர் எந்த நிலையிலே இந்த உலகத்திற்கு வந்தார்கள் என்பதை இந்த நாளிலே சிந்திக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம். அன்புக்குரியவர்களே, யோவானுடைய தாய் தந்தை யார்? எலிசபெத், சகரியா. அவர்கள் வாலிபர்களா முதியவர்களா? யாரை போல முதியவர்கள்? ஆபிரகாம், சாராளை போன்ற வயது முதிர்ந்தவர்கள். பழைய ஏற்பாட்டிலே அங்கே ஆபிரகாமையும் சாராளையும் பார்க்க முடியும், இங்கே சகரியாவையும் எலிசபெத்தையும் பார்க்க முடியும். இவர்கள் வயது முதிர்ந்தவர்கள். இவர்களுக்கு குழந்தை இருந்ததா இல்லையா? என்ன? இல்லை. சகரியாவும் எலிசபெத்தும் என்ன பணி செய்தவர்கள்? ஆசாரிய பணி, கோயிலிலே செய்தவர்கள். என்ன பார்க்காதீங்க, லூக்காவில் 1ஆம் அதிகாரத்திலிருந்து வாசித்து வந்தோம் சொன்னால் இதெல்லாம் இருக்குது. சரிங்களா? சகரியாவை படிங்க. சரிங்களா? லூக்கா 1ஆம் நற்செய்தி நூல் அந்த 1ஆம் அதிகாரத்தை படித்து பார்க்கறது தான். குறிப்பாக கருவுற்ற பெண்கள் படிக்க வேண்டிய பகுதி இது என்று சொன்னால் லூக்கா 1ஆம் அதிகாரத்தை அப்படியே படித்தே வர வேண்டும். அதை அப்படியே வயிற்றுக்குள்ளே வைக்கணும், வாய்க்குள்ளே வைக்கக்கூடாது, அப்படியே வயிற்றுக்குள்ளே வைக்கணும். வயிற்றுக்குள்ளே வளர்கிற குழந்தை அதை அப்படியே பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி அதை மனனம் செய்கிற போது தான் அந்த குழந்தை எப்படிப்பட்ட நிலையில் வருமா? யாரை போல வருமாமா? யோவானை போலும் இயேசுவை போலும் வரும். 2 பேருமே அங்கே தான் இருக்காங்க. சரிங்களா? லூக்கா மிக அழகாக சொல்வார். மற்ற நற்செய்திகளை காட்டிலும் லூக்கா நற்செய்தியாளன் மிக 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 அழகாக சொல்வான். இந்த உலகம் எப்படி இருக்கிறது, இந்த உலகத்தினுடைய மானுடர்கள் எப்படி இருக்கிறார்கள் என்பதையெல்லாம் திட்டமும் தெளிவுமாக அப்படியே சொல்லுகிறவன் தான் லூக்கா ஆசிரியன். எனவே மத்தேயு, மார்க்கு, இந்த யோவான் இந்த நற்செய்தி நூல்களை காட்டிலும் லூக்கா மிக அழகாக ஆழமாக அப்படியே சித்தரிக்கக்கூடியவன் தான் இந்த லூக்கா ஆசிரியர். அதோடு மட்டுமல்லாமல் அன்புக்குரியவர்களே, இவர்களுக்கு குழந்தை இல்லை. இந்த குழந்தையை எப்படி பெற்றுக்கொள்ள முடியும் என்று சொல்லி யாருக்கு முதலாக அங்கே தரிசனமாகிறான்? வாசிங்க. எத்தனை வசனம்னு சொல்லுங்க. வாசிங்க. வெரி குட். பாருங்களேன், இவன் எப்படிப்பட்டவனாக இருப்பான் என்பதை ஆண்டவருடைய தூதன் அங்கே சொல்கிற நிகழ்ச்சியை பார்க்க முடியும். அன்புக்குள்ளே, இவன் எப்படிப்பட்டவன், எப்பொழுது பிறப்பான், எந்த நிலையிலே இருப்பான் என்பதையெல்லாம் அங்கே சொல்கிறான். மாது இவை இல்லாத நிலையிலே தூய ஆவியினால் நிரப்பப்பட்டவனாக, கடவுளுக்கென்று வழியை ஆயத்தப்படுத்துகிறவனாக இந்த குழந்தையானவன் பிறப்பான் என்பதையும் அவனுக்கு யோவான் என்று சொல்லி பெயரிட வேண்டும் என்று சொல்லி அங்கே கூறப்பட்டிருக்கதை அறிந்து கொள்ள முடியும். 18ஆம் வசனத்தை வாசிங்க பார்ப்போம். அன்புக்குரியவர்களே, இங்கே சகரியா என்ன சொல்கிறாராமா? தனக்கு வயதாகிவிட்டது. இதே போன்று பழைய ஏற்பாட்டில் யார் சொல்வாவா? யார் சொல்வா? ஆபிரகாமா, சாராளா? சாராள் சொல்கிறவங்களாம் கை தூக்கும் பார்ப்போம். ஆபிரகாமா, சாராளா? நோ. நகைக்கிறது யாராமா? அப்போ ஆகுமா ஆகாதான்னு சொல்கிறது எப்பவுமே 2 கட்ட நிலையில் இருக்கிறது யார்? ஆண்களா பெண்களா? இந்த சேலை சாயம் போகுமா போகாதா அப்படின்னு சொல்லி கேட்குறது யார்? ஒரு படி அரிசியை போட்டுட்டு 2 படி அரிசிக்கு சோறு வருமா வராதான்னு கேட்குறது யார்? சோத்தை எடுத்துகிட்டு அப்படி பிதிக்கி பார்க்குறது யார்? அன்புக்குள்ள யாரம்மா சொல்லுங்கள். ஆமாம், அதனால தான் இங்கே யார் இங்கே கேட்குற? அங்கே பெண், இங்கே ஆண் கேட்குறான். என்ன சொல்கிறான்? நம்ம வாசிக்க பார்ப்போம். எதினால் அறிவேன்? எப்படியா அறிவேன்? எனக்கு வயசாகி போச்சு, எப்படி ஆகும்? அடுத்தது எப்படியாம்மா?
நான் கிழவனாயிருக்கிறேன், இது எப்படி ஆகும் என்கிறாள். அன்புக்குள்ளே எலிசபெத் பாருங்க, மிக சிறந்த பெண்ணாக இருப்பாள். பாருங்களேன், பெண்களுக்கு மிகப்பெரிய பாத்திரமாக இங்கே பாருங்க எலிசபெத் இருக்கிறத பாருங்க. பாப்பலாம், வாசிங்க 24ஆம் வசனம். ம் 5 மாதம் பாருங்க, வயதான கிழவி எங்கே இருக்கலாமா? வீட்டுக்குள்ளேயே இருக்கிறாள். பாருங்களேன், அவமானம், நிந்தை, மிகப்பெரிய ஒரு கொடூரமான ஒரு காரியம். வயதான நிலையிலே ஒரு குழந்தையை தரிக்க முடியுமா என்று இந்த உலகமானது ஏசும் பேசும் கேவலமாக சொல்லும் என்று சொல்லி வருந்தி வருந்தி ஆன போதிலும் ஆண்டவர் எனக்கு தந்தார் என்பதை ஏற்றுக்கொண்டவளாக, இது கடவுளுடைய தூதனால் ஆயிற்று, தூய ஆவியினாலே உண்டாயிற்று என்பதை உணர்ந்து கொண்ட எலிசபெத்து மற்றவர்கள் பார்வையிலே படாதபடி அந்த குழந்தையோடு தானும் அங்கே மறைக்கப்பட்டு 5 மாதங்கள் வீட்டுக்குள்ளே இருந்தாள் என்பதை பார்க்க முடியும். அடுத்து வாசிங்க பார்ப்போம். ம் ம் அன்புக்குரிய 5 மாதமாக இருக்கிற போது அவள் உள்ளே இருக்கிறாள். 5 மாதத்திற்கு முன்னதாக கருவுற்றவள் எலிசபெத். 5 மாதத்திற்கு பின்னதாக 6ஆம் மாதத்திலே கருவுற்றவள் யாரம்மா? மரியாள். ஆக யோவானுக்கும் இயேசுவுக்கும் எவ்வளவு வயது வித்தியாசமாம்மா? எத்தனை வித்தியாசம்? 5 மாதங்கள் அல்லது 6 மாதங்கள் தான். 5-6 மாதங்கள் வித்தியாசம்தான். ஆக இருவரும் சம வயதிலே ஆண்டவருக்கு ஏற்ற பணியை செய்வதற்காக தூய ஆவியினாலே அழைக்கப்பட்டவர்கள், ஒரே ஆவியினாலே அழைக்கப்பட்டவர்கள் இந்த யோவான் ஸ்நானகனும் இயேசுவும். அன்புக்குள்ள வயதான தாய் தகப்பனுக்கு பிறந்தவன் யோவான் ஸ்நானகன், வாலிபர்களாகிய மரியாளுக்கும் யோசேப்புக்கும் பிறந்தவர் தான் ஆண்டவர் ஆகிய கிறிஸ்து. இதுதான் வித்தியாசம். அதே சமயத்தில் ஏற்கனவே சொன்னேன் பார்த்தீங்களா, ஒருவரே இருவர் பிறப்பதற்கு காரணமாய் இருந்தார்கள் என்று சொல்வது. அந்த ஒருவர் யார்? ஆராமா? வெரி குட், சொல்லுங்க. காபிரியல் தூதன் தான். அங்கே சகரியாவுக்கும் தோன்றியது காபிரியல் தூதன், இங்கே மரியாளுக்கும் தோன்றியது காபிரியல் தூதன். ஒருவரே இங்கே இருவரிடத்திலேயும் தோன்றி ஆண்டவருடைய மகிமையை வெளிப்படுத்துகிறதை பார்க்கலாம். அல்லேலூயா. கிழவியும் பிள்ளை பெற்றுக்கொள்ள முடியும், குமரியும் பிள்ளை பெற்றுக்கொள்ள முடியும். அது தூய ஆவியினாலே முடியும் என்பதை நிருபமானது ஆண்டவருடைய திருவார்த்தையானது வெளிப்படுத்துகிறதைத்தான் இங்கே லூக்கா ஆசிரியர் மிக மிக அழகாக சுட்டி காட்டுகிறதை பார்க்க முடியும். இதுதான் விந்தையிலும் விந்தை. வேறு எங்கும் பார்க்க முடியாது, வேறு எந்த புத்தகத்திலும் பார்க்க முடியாது, வேறு எந்த இலக்கியத்திலும் பார்க்க முடியாது, வேறு எவராலும் காட்ட முடியாத மிகப்பெரிய ஒரு காரியத்தை ஆண்டவர் இங்கே தனது ஆவியினாலே எலிசபெத்துக்கும் அங்கே குழந்தை, இங்கே யோசேப்புக்கு நியமிக்கப்பட்டிருந்த கன்னியாக இருக்கக்கூடிய மரியாளுக்குள்ளும் அங்கே தூய ஆவியினாலே கேப்ரியேல் என்கின்ற தூதுவனினாலே அனுப்பப்பட்டு அங்கே உறுதிப்படுத்துகிற ஒரு நிலைமையை அறிந்து கொள்ள முடியும். அன்புக்குரியவர்களே, யோவான் செய்த மிகப்பெரிய பணி என்ன? அவனை ஆண்டவர் எந்த நிலையிலே கொண்டு செல்கிறார் என்று சொன்னால், இங்கே இதிலிருந்து மனு குலத்திலிருந்து பிரித்தெடுத்து வனாந்தரத்திலே பாலை நிலத்திலே அவன் வாழும்படியாகவும், பாலை நிலத்திலே இருந்து கொண்டிருக்கிற போதே தேவ ஆவியினுடைய அருளை பெற்றவனாக அவன் இருந்து கொண்டிருக்கிற போதுதான் அவன் சொல்கிற காரியம் இங்கே பார்க்கிற போதுதான், மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனிகளை கொடுங்கள் என்பதோடு மட்டுமல்லாமல், அன்புக்குரியவர்களே, கோடாரியானது வேறருகே வைக்கப்பட்டிருக்கிறது. நல்ல கனி கொடாத மரமெல்லாம் வெட்டுண்டு அக்கினியிலே போடப்படும். அடுத்து என்ன போட்டிருக்கம்மா? அன்புக்குரியவர்களே, யோவான் தான் முதல்ல என்ன செய்கிறான்னா,
இயேசுநாதர் செய்த மிகப்பெரிய சீர்திருத்தத்தின் துவக்கத்தை அவன் தான் முதல்ல துவக்கி வைக்கிறான். ஆண்டவர் செய்த அந்த சீர்திருத்தத்தின் நம்ம பார்த்தோம் பார்த்தீங்களா, அறுவடை திருநாள் என்ன என்று சொல்லி பார்த்தோம் பார்த்தீங்களா. அறுவடை திருநாள் என்பது ஏலம் விடுவதல்ல, பொருட்களை சேர்ப்பதல்ல, பணத்தை சம்பாதிப்பதல்ல, எதை செய்வது என்பதை முதல்ல யோவான் தான் துவக்கி வைக்கிறான். என்னவாமா, 2 அங்கி இருந்தால் ஒன்றை வைத்து கொண்டு ஒன்றை கொடுங்கள், அதே போல் ஆகாரம் இருந்தால் அந்த ஆகாரத்தையும் என்ன செய்யலாமா, பிறருக்கு கொடுங்கள். எனவே யாரெல்லாம் துன்புற்றிருக்கிறார்களோ, யாரெல்லாம் தேவையோடு இருக்கிறார்களோ அவர்களுக்கு கொடுப்பது தான் இறைவனுடைய திருவுள சித்தம். அதுதான் அறுவடை என்பதை முதலாக ஆண்டவருக்கு முன்னதாக சொன்னவன், செய்கிறவனாக இருந்தவன் யோவான் ஸ்நானகனே என்பதை இந்த பகுதியில் அறிந்து கொள்ள முடியும். அன்புக்குள்ளே, அதோடு மட்டுமல்லாமல் இங்கே ஆண்டவர் ஏன் யோவான் ஸ்நானகனை அழைத்தார்? ஏன் யோவான் ஸ்நானகனை அழைப்பதன் நோக்கம் என்ன? ஏன் அவரை அழைக்க வேண்டும்? யோவான் ஸ்நானனுடைய சிறப்பு என்ன? யோவான் ஸ்நானனுடைய முக்கியத்துவம் என்னவாமா? அன்புக்குரியவர்களே, இதற்கு முன்னதாக இருந்தவர்கள் எலியா தீர்க்கன்லாம் இருந்தான், ஏசாயா தீர்க்கன் தான், எரேமியா தீர்க்கரெல்லாம், இப்படிப்பட்ட பெரிய தீர்க்கரெல்லாம் இருந்தார்கள். ஆனால் அவர் எல்லோருமே கடவுள் என்ன சொன்னார்களோ அதை கேட்டு அப்படியே சொல்வார்கள். இதுதான் அவருடைய வேலை. அதானே சாமுவேல் தீர்க்கன் என்ன செய்வானமா, ஆண்டவர் என்ன சொன்னாரோ அதை கேட்டு அப்படியே சொல்கிறது. மோசே ஒரு தீர்க்கன், ஆண்டவர் என்ன சொல்கிறாரோ அதை கேட்டு மக்களுக்கு சொல்கிற பணியை செய்தார்கள் தீர்க்கர்கள். ஆனால் இந்த யோவான் ஸ்நானகன் இவர்களிலிருந்து சற்று பிரிந்து எப்படிப்பட்ட நிலையிலே அவன் செயல்பட்டான் என்று சொல்லி பார்க்கிற போது, அன்புக்குள்ள அங்கே யோவானிலே மிக அழகாக சொல்வார், அவர் பெருக வேண்டும் நான் சிறுக வேண்டும் என்று சொல்லி தன் வாழ்வை அர்ப்பணிப்போடு வாழ்ந்தவன் தான் யோவான் ஸ்நானகன். எப்படிப்பட்ட நிலையிலாமா, நீர் பெருகவும் நான் சிறுகவும் வாழ வேண்டும் என்று சொல்லியே தன் வாழ்வை அர்ப்பணிப்போடு வாழ்ந்தவன் தான் இந்த யோவான் ஸ்நானகன். அதனால தான் அவன் என்ன சொல்கிறான்னு சொன்னால், ஆண்டவரை குறித்து சொல்கிற போது அவருடைய பாதரட்சியை கூட அவிழ்ப்பதற்கு நான் பாத்திரன் அல்ல, அதே சமயத்தில் அவருடைய எந்த விதமான காரியங்களையும் நான் செய்வதற்கு திராணி அல்லை என்பதை அவன் ஒப்புக்கொண்டு ஆண்டவருக்கு ஏற்ற பணியை செய்கிறவனாக இருக்கிறதை இங்கே பார்க்க முடியும். அன்புக்குள்ளே, அதோடு மட்டுமல்லாமல் அவன் எப்படிப்பட்ட பணியை செய்கிறவனாக இருந்தான் என்பதை பார்க்கிற போது, அன்புக்குள்ளே 3ஆம் வசனத்தை வாசிக்க பார்ப்போம். என்றும் அன்புக்குள்ளே இங்கே அவன் சொல்லுகிற காரியம், கர்த்தருக்கு வழியை ஆயத்தப்படுத்தவும் அதே சமயத்தில் பாதையை செவ்வை பண்ணுவதற்குமே நான் வந்தேன், வேற எதற்கு வரல. வழி உண்டாக்குவதற்கு, அந்த பாதையை செவ்வை பண்ணுவதற்கு. அந்த பாதை எப்படி இருக்குது என்று சொல்லி அடுத்த வசனத்தில் சொல்லுகிற போது தான், பள்ளமாக இருக்கிறது, அது மலையும் குன்றுமாக இருக்கிறது, அது கோணலாக இருக்கிறது, அது கரடாக இருக்கிறது, அது முள்புதராக இருக்கிறது. இதை நான் சரிப்படுத்துவதற்காகவே வந்தேன். இதுதான் யோவான் ஸ்நானனுடைய ஸ்பெஷல். மற்ற தீர்க்கர்களெல்லாம் இதை செய்யவில்லை, யோவான் ஸ்நானகன் மட்டுமே அதை செய்கிறார். அதோடு மட்டுமல்ல, இன்னொரு சிறப்பு என்னவென்று சொன்னால், அன்புக்குள்ளே அங்கே 6ஆம் வசனத்தை வாங்க பார்ப்போம். அன்புக்குள்ளே அவன் செய்த மிகச்சிறந்த காரியம் என்னவென்று சொன்னால், இயேசுவுக்கு முன்னதாக அவன் செய்த காரியம் என்று சொன்னால், ஆண்டவர் பாவ மன்னிப்புக்காக தன் வாழ்வை அர்ப்பணிக்க வந்தவர், தன் சரீரத்தையும் இரத்தத்தையுமே கொடுக்க வந்தவர். ஆனால் முன்னதாக வந்த இந்த யோவான் ஸ்நானன் என்ன செய்தார் என்று சொன்னால், பாவ மன்னிப்பை உணர்த்துவதும் அதிலிருந்து மன்னிப்பை பெறவும், அதிலிருந்து நீ திருந்திவிட்டா என்று சொன்னால் உனக்கு அடையாளமாக திருமுழுக்கை தருவதற்குமே ஆண்டவரால் தெரிந்தெடுக்கப்பட்ட மிகப்பெரிய பாத்திரமாக இந்த யோவான் ஸ்நானம் வந்தாள். அப்படி என்று சொன்னால், வாட் இஸ் பேப்டிசம்? பேப்டிசம்னா என்ன? திருமுழுக்கு பெற்றுக்கொள்வோம், அதுனா என்ன சொல்லுங்க பார்ப்போம். எல்லோரும் சொல்கிறாங்க, என்னன்னு மாமா முங்கி எழுந்தால் தான் அது திருமுழுக்கு, தெளிச்சா திருமுழுக்கு இல்லை என்று சொல்லி போயிட்டு, இங்கேயும் என்ன செய்கிறோம், ஞானஸ்நானம் வாங்கிக்கிறோம்,
ஐபிஐ சர்ச்சில் போயும் வாங்கிக்கிறோம், அதுக்கப்புறம் வெந்தே கோஸ்தே சபையிலும் வாங்கிக்கிறோம். என்னென்ன சபை இருக்கோ அங்கெல்லாம் சொல்லி நான் டபக்குன்னு வாங்கிக்கிறோம். அப்படித்தானே? 1, 2, 3 எத்தனை வாங்கியிருக்கிறோம்? இங்கே தூய யோவான் ஸ்நானகன் சொல்லுகிறார், பாவ மன்னிப்புக்கு என்று மனம் திரும்பலுக்கு ஏற்ற ஞான ஸ்நானம் தான் வேணும். பாவ மன்னிப்பை நீ பெற்றுக்கொள்வதற்கு அதே சமயத்தில் மனம் திரும்புதலுக்கு ஏற்ற ஞானஸ்நானம், அதுதான் ஞானஸ்நானம். வேறு எதுவும் ஞானம் இல்லை. முழுக்கிறது இல்லை, அதே போல் தெளிக்கிறதல்ல, அல்லது எங்கேயாவது போய் விழுகிறதல்ல, அல்லது இவற்றை பெற்றுக்கொண்டாதான் பாவ மன்னிப்பு என்பதல்ல. அன்புக்குள்ளே, நீ ஞானஸ்நானம் பெற வேண்டும் என்று சொன்னால் உன் வாழ்வில், உன்னுடைய சிந்தனையில், உன் செயலில் எது இருக்க வேண்டும் சொன்னால், ஒன்று பாவ மன்னிப்பு, பாவத்தை அறிக்கையிட வேண்டும். நீ மனம் திரும்ப வேண்டும். மனம் திரும்பி இந்த 2ஐ பெற்றுக்கொண்டு ஆண்டவருடைய சமூகத்திலே உள்ளபூர்வமாக இறைவா எனக்குள்ளே வாரும் என்று சொல்லி நீ தெளிப்பாகவோ அல்லது முழுக்காகவோ எதை பெற்றுக்கொண்டாலும் அதுதான் ஞானஸ்நானம். இல்லை என்று சொன்னால் அது ஞானஸ்நானமா இருக்காது என்பதை ஆண்டவர் மிக தெளிவாக சொல்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அன்புக்குள்ளே, இந்த நிலையில் பெற்றுக்கொள்ள அழைக்கிறார். ஏன் திருமுழுக்கு மிக மிக அவசியமாக இருக்கிறது நம்முடைய திருச்சபையில்? இதை குறித்து என்றைக்காவது சிந்தித்து இருக்கிறோமா? திருமுழுக்குன்னு சொன்னால் என்ன? வாட் இஸ் பேப்டிசம்? அந்த பேப்டிசத்தில் இருக்கக்கூடிய இம்பார்ட்டண்ட் என்ன, அதனுடைய ஸ்பெசிஃபிக்காக என்னென்னலாம் இருக்கிறதுன்னு சொல்லுங்க பார்ப்போம். இது எப்படி வந்தது, ஏன் வந்தது, இன்றைக்கு ஏன் இவைகள் எல்லாம் ஒழுங்காக இருக்கிறது வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறோம்? சொல்லுங்க பார்ப்போம். அன்புக்குள்ள, இன்றைக்கு பார்த்தீங்கன்னா சின்ன பிள்ளைகள்லாம் விளையாடிட்டு இருப்பாங்க. விளையாடுகிற போது நானும் விளையாடி இருக்கிறேன், இன்றைக்கும் பிள்ளைகள் விளையாடுவதை பார்க்க முடியும். அன்புக்குள்ள, ஒருவன் அந்த டீமில் சேரணும்னா இன்னொருவன், அதாவது விளையாடிக்கொண்டே இருப்பார்கள். விளையாடிக்கொண்டே இருக்கிற போது வேறு இடத்திலிருந்து, வேறு ஒரு குழுவிலிருந்து அவன் இந்த குழுவுக்கு வரணும்னு சொன்னால் எப்படி அவனை சேர்த்துக்குருவாங்க? எப்படி சேர்த்துக்குவீங்க? எப்படி சேர்த்துக்குவாங்கம்மா? ஒன்றும் வேணாம். இதெல்லாம் கூட மறந்து போயிருக்கலாம். மறக்காமல் இருக்கிற இன்றைக்கு வரையிலே செய்யக்கூடிய காரியங்கள் ஒன்றும் வேணாம். ஒரு நண்பர் திடீரென்று இன்னொரு நண்பரத்தில் மது அருந்த வருகிறார் வச்சுக்குவேன். அப்போ வருகிற போது என்ன செய்கிறார்கள்? என்ன செய்கிறாங்களாம்மா? சரிக்கூடாது, சொல்லுங்க. அப்போ என்ன செய்கிறாங்கம்மா? ஷேஷ் அடிக்கிறாங்களே. இது பார்த்தீங்கன்னா அது நட்பினுடைய அடையாளம், சேர்க்கையின் அடையாளம். சேர்க்கை அல்ல, அது தப்பு, அது இறைவனுக்கு விரும்பாத காரியம். ஆனால் இன்றைக்கு சேஸ்ன்னு சொன்னால் நீ நானும் உண்ணாயிட்டோம்டா இதுக்குள்ளன்னு அர்த்தம். ஆனால் அன்றைக்கு நண்பர்கள் இன்னொரு குழுவிலிருந்து இதற்குள்ளாக நண்பனாக வந்தால் என்ன செய்வாங்களாமா? கைப்பிடிச்சிட்டு 2 பேர் ஒன்றாக்கிடுவாங்க, தெரியுமா? அப்படி போட்டு ஒன்றா எழுத்துக்குவாங்க. அப்போ இந்த டீமுக்குள்ளே நீ வந்துட்டு இல்லைன்னா கட்டி பிடிச்சிக்கிறாங்க, சரிங்களா? இதுதான் அந்த டீமுக்குள்ளே இணைவதுன்னு அர்த்தம். அன்புக்குள்ளே, இங்கே திருமுழுக்கை எந்த நிலையிலே அன்றைக்கு ஆதி காலத்திலே செய்தார்கள் என்று சொன்னால், ஒரு சமூகத்திலிருந்து இருக்கக்கூடிய ஒரு குழுவோ அல்லது தனிநபரோ இன்னொரு குழுவுக்கு வர வேண்டும் என்று சொன்னால் அந்த தலைவன் என்ன செய்வானாமா? தண்ணியை தெளிச்சோ அல்லது தண்ணிக்குள்ளே முக்கியோ என்ன செய்வானா? அங்கே இருந்த எல்லாவற்றையும் விட்டுவிட்டு, அங்கே இருக்கக்கூடிய நன்மை தீமை நீதி எல்லாவற்றையும் விட்டு இங்கு இருக்கக்கூடிய சட்ட திட்டங்களுக்கு நீ கீழ்ப்படிய வேண்டும் என்பதற்காகவே அவன் தண்ணிக்குள்ளே முக்கி எழுப்பானாமா. எப்படின்னு பாருங்களேன். இதுதான் ஒரு சமூகத்திலிருந்து இன்னொரு சமூகத்து வருகிறது சமூகத்தினுடைய தலைவன் செய்கிற மிகப்பெரிய காரியம். இது அப்படியே மாறி யோவான் ஸ்நானனுடைய காலத்திலே தான் முதலாக, பழைய ஏற்பாட்டில் இப்படி இருக்குதா? திருமுழுக்கு இருந்துச்சா? இல்லை. ஆனால் யோவான் ஸ்நானனுடைய காலத்திலே தான் இது சமூகமாக மாறக்கூடாது, அவன் ஒன்றை விட்டு இன்னொன்றுக்குள்ளே வரக்கூடாது. அது எப்படிப்பட்ட நிலையிலே மாறியது என்று சொன்னால் இங்கே சொல்லுகிறார் பாருங்க. பாவ மன்னிப்பை நீ பெற்றுக்கொள்ள வேண்டும், மனம் திருந்த வேண்டும். அங்கே ஆண்டவருக்குள்ளாக நீதி நியாயம் இதை நீ ஏற்றுக்கொண்டு வந்தால்தான் என்ன செய்ய முடியுமாமா? கடவுளுடைய அருளை பெற முடியும் என்பதைத்தான் இங்கே யோவான் ஸ்நானன் அதை திருத்தி இதுதான் திருமுழுக்கு என்பதை அங்கே ஓடுகின்ற நீரிலே, ஓடுகின்ற அந்த நதியிலே
நிற்கிற நதியிலே ஓடுகின்ற அந்த நேச்சுரலாக இருக்கக்கூடிய அந்த நதியிலே, யோர்தான் நதியிலே உள்ளே அமுக்கி, இன்றைக்கு உன் பாவங்களை நீ மன்னிப்பை பெற்றுக்கொள்வதினாலும் உன் மனம் திரும்புவதினாலும் நீ ஆண்டவருடைய சமூகத்திலே முழுமையாக வந்ததினாலும் இன்றைக்கு நீ கடவுளுடைய பிள்ளை என்பதை அடையாளப்படுத்துவதே இங்கே திருமுழுக்கு என்பதை முதலாக யோவான் ஸ்நானகன் ஆண்டவருக்கு முன்னதாக அறிவிக்கிறான், அதை செயல்படுத்துகிறான், அதையே தன் வாழ்வின் பிரதானமாக கொண்டிருக்கிறான். ஆனால் அதன் பின்னர் வருகிற இயேசு கிறிஸ்து எப்படி செய்வார் என்று சொல்லுகிறான் என்பதை பார்க்கிறது. எப்படி இருக்குன்னு சொல்றாராமா? நான் வெறும் தண்ணீரில் உங்களுக்கு நான் ஞான ஸ்நானம் கொடுக்குறேன், என்னை விட பெரியவர் ஒருவர் வருவார், அவருடைய அந்த செருப்பினுடைய வாரை அவிழ்க்கிறதற்கு நான் தகுதியற்றவன், அவர் பரிசுத்த ஆவியினாலும் அக்கினியினாலும் ஞான ஸ்நானம் அவர் கொடுக்குற ஞான ஸ்நானம் நான் வெறும் தண்ணீரில் கொடுக்குறேன், ஆனால் அவர் எப்படி கொடுப்பாராமா? பரிசுத்த ஆவியினாலும் நெருப்பினாலும். ஏன் பரிசுத்த ஆவியையும் நெருப்பையும் இங்கே யோவான் ஸ்நானகன் சுட்டி காட்ட வேண்டும் என்று சொல்கிற போது, தண்ணி ஒரு மனிதனை சுத்தப்படுத்துமானா முடியாது. முடியுமா? முடியாது. திரும்ப திரும்ப கழுவிக்கிட்டே இருக்கீங்க, பாத்திரம் வெள்ளையாகுதா? கை தான் தேஞ்சு போகுது. உங்கள் கையை பாருங்கள். பெரும்பாலான பெண்களுடைய கரங்கள் ஏன் பார்த்தீங்கன்னா, அம்மா கையை பார்த்தீங்கன்னா ரொம்ப என் கையை விட ரொம்ப முரட்டு கையாக இருந்துச்சு. என்னடி உன் கை ரொம்ப முரட்டு கையாக இருந்து பார்த்தேன். ஆமாம், என்ன தினந்தோறும் பாத்திரத்தை போட்டு தேக்கி வச்சா என் கை முரட்டு கையாக இல்லாமல் பிறகு சாப்பிட்டாமல் இருக்கும் அப்படின்னா, நீ தேய்க்கிறதுல உன் கை பளபளன்னு இருக்குது. என் கை தினந்தோறும் காலையில் எழுந்திரிச்சோன்னே ராத்திரி எழுந்திரிச்சோன்னே தேய்ச்சோன்னே எப்படி மாமா சாஃப்ட்டு எப்படியா மாறுதாம்மா? ரஃப்பாக மாறுது. அப்படி தானே? முதலிலே வருகிற போது சாஃப்டாக இருக்கிற நீங்கள் பிறகு மாற மாற எப்படி மாறுறீங்களாமா? யூ ஆர் பிகம் ரஃப். அப்படி தானே? முதலிலே வருகிற போது பெண் மிகவும் சாஃப்டாக மிகவும் ரம்மியமாக இருக்கிறாள். அது போக 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 சி வில் பிகம் எப்படி ஆமாம்மா? ரஃப் அண்ட் போல்டு. அப்புறம் பார்த்தீங்கன்னா என்னென்னமோ ஆகுது. அப்படி தானே ஆகுது? கையை தொட்டு பாருங்க, அப்படி தானே இருக்குது. அன்புக்குரிய இங்கே யோவான் ஸ்நானகன் எப்படிப்பட்ட நிலையிலே கொடுக்கிறார் என்று சொன்னால், வெறும் பாவ மன்னிப்புக்கென்று, வெறும் மனம் திரும்புதலுக்கென்று கொடுக்கிறார். ஆனால் இங்கே ஆண்டவராகிய கிறிஸ்து எப்படி கொடுக்கிறார் என்று சொன்னால், நெருப்பு, தூய ஆவி. உன்னை எப்படிப்பட்ட அங்கே தங்கத்தை சுட்டரிக்கிற போது அது மாறுகிறது, பசும் பொன்னாக மாறுகிறது. அதற்குள்ளே இருக்கக்கூடிய கரை திரை எல்லாவற்றும் நீக்கப்பட்ட நிலையில் பசும் பொன்னாக மாறுகிறது. அதே போல ஆண்டவரின் பாவத்தையும் அக்கிரமத்தையும் நெருப்பினாலே பாவத்தினுடைய அக்கிரமத்தை அவருடைய தூய ஆவியினாலே சுட்டரித்து பசும் பொன்னாக மாற்றுகிறது தான் ஆண்டவரால் கொடுக்கப்படுகிற திருமுழுக்கு. இதுவரையிலே நான் கொடுத்தது வெறும் திருமுழுக்கு, வெறும் மாற்றம். ஆனால் ஆண்டவராகிய கிறிஸ்து எனக்கு பின்னால் கொடுக்கப்படுவது தூய ஆவியினாலும் அக்கினியினாலும் சுட்டரித்து பசும் பொன்னாக முழுமையாக, அது எந்த விதமான கரையோ பாவமோ இல்லாத பரிசுத்தமாக மாற்றுகிற ஒரு மிகப்பெரிய அந்த திருமுழுக்கை இறைவன் தருகிறார் என்பதையே இங்கே யோவான் ஸ்நானகன் கொடுக்கிறார். இதுதான் இருவருக்கும் உள்ள வித்தியாசத்தை பார்க்க முடியும். எனவேதான் இவர் சொல்லுகிறார், பள்ளங்கள் நிரப்பப்படும், சகல மலைகளும் குன்றுகளும் தாழ்த்தப்படும், கோண நாளவைகள் சுவையாகும். இன்றைக்கு திருச்சபை மட்டுமல்ல, இன்றைக்கு உலகம் மட்டுமல்ல, எல்லாமே எப்படி இருக்கிறாமா? கோணலாயும் அதே சமயத்தில் தலைகீழாக மாற்றப்பட்ட நிலையம் இருக்கிறது. இதை மாற்ற வேண்டும் என்று சொல்லியே ஆண்டவர் யோவானை இங்கே அனுப்புகிறார். எனவே அன்புக்குள்ள ஏசாயா 1:24 அங்கே வாசித்து பார்க்கிறது. கடைசி பகுதியிலே அங்கே சொல்லுகிறார், நீதியை சரி கட்டவே வருகிறேன் என்று சொல்கிறார். நீதியை சரி கட்டுவதற்காக அங்கே யோவான் ஸ்நானகன் முன்னறிவிக்கிறவராக அங்கே கிறிஸ்து வருகிறார். இந்த கிறிஸ்து எப்படிப்பட்ட நிலையிலே இன்றைக்கு வர இருக்கிறார்னு சொன்னால், நீதியை சரி கட்டுவதற்காகவே, சரி செய்வதற்காகவே, உங்களுக்குள்ளும் எனக்குள்ளும் ஆண்டோடைய அன்பை தருவதற்காகவே வருகிறார். எனவே வர இருக்கிறவரை வரவேற்பதற்கு இந்த நாளிலே நாம் எப்படிப்பட்ட நிலையிலே ஆயத்தமாய் இருக்கிறோம் என்பதை சிந்தித்து பார்க்க ஆண்டவர் தூய யோவான் ஸ்நானகனின் மூலமாக
அழைக்கிற அந்த அழைப்பை பெற்றுக்கொண்டு நாம் எந்த நிலையிலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், பிறக்க இருக்கிற பாலகனை எப்படிப்பட்ட நிலையிலே வர இருக்கிறோம், நீதியை சரி கட்டுவதற்கு, பள்ளங்கள் எல்லாம் மேடாக்கப்படுவதற்கு, சரியாக்கப்படுவதற்கு வர இருக்கிறாரே, என் வாழ்வு மேடாக பள்ளமாக கோணலாக இருக்கிறதா, இறைவா என்னை சரிப்படுத்த வாரும் வாரும் என்று சொல்லி அழைப்போம். அப்படி வருகிற போது நிச்சயமாகவே கோணலானவைகள் நேராக்கப்படும். இவ்விதமாக நேராக்கப்பட கிறிஸ்துதாமே உங்களையும் என்னையும் இந்த நாட்களிலே ஆசீர்வதித்து காப்பாராக. ஆமென். நாம் அனைவரும் ஆண்டவரை நோக்கி ஜெபம் செய்வோம். கிருபையும் இரக்கம் இந்த ஆண்டவரே, கோணலானவைகள் நேராகவும், ஆண்டவரே எல்லாம் சமமாகவும் வர இருக்கிறீர் என்பதை இந்த நாளிலே யோவான் நாளும் அறிந்து கொண்டோம். அறிந்ததினுடைய வழியாக நாங்கள் செயல்பட எங்கள் ஒருவரையும் ஆசீர்வதித்து காக்க வேண்டுமாய் மீட்பரேஸ்கு சமண்டிக்குள்ளோரும் சுவாமி. ஆமென். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, ஒரு சில அறிவிப்புகள். கடந்த ஞாயிறிலே நாம் அரிப்பின் தோத்திர பண்டிகையை கொண்டாடினோம். அந்த நாளிலே வந்த காணிக்கை 4344 ரூபாய், தோத்திர காணிக்கை 600 ரூபாய், திருவிருந்து காணிக்கை 5575 ரூபாய், கவர் மூலமாக வந்த காணிக்கை 1,50,000 ரூபாய், ஏலத்தின் மூலமாக அந்த கவர் காணிக்கை மூலமாக வந்த வரவு 87,100 ரூபாய், பெண்கள் ஐக்கிய சங்கத்தின் மூலமாக வந்த வரவு, அந்த நீங்கள் படைத்த அந்த கவர்களின் மூலமாக வந்த வரவு 27,000 ரூபாய். ஆக மொத்தம் 2,24,669 ரூபாய். 2,24,669 ரூபாய். அன்புக்குள்ளே, இந்த பண்டிகையுடைய சிறப்பு என்ன என்று சொல்லி பார்க்கிற போது, 2020ஆம் ஆண்டு கடந்த வாரத்திலே 6ஆம் தேதியிலே நடைபெற்ற அந்த ஹார்வெஸ்ட் மூலமாக வந்த அந்த செயல்பாட்டின் மூலமாக ஆண்டவர் செய்த மிகப்பெரிய அற்புதம் என்னவென்று சொன்னால், யாரும் ஏல பாக்கி இல்லாத மிகப்பெரிய காரியத்தை ஆண்டவர் செய்தார். அல்லேலூயா. இது எந்த திருச்சபைக்கும் இல்லாத, அன்புக்குள்ளே இன்றைய நாளில் ஆண்டவருடைய சன்னிதானத்தில் நான் மிக அதிகமாகவும் அதே சமயத்தில் ஆண்டவருடைய சமூகத்தில் நன்றியோடும் சொல்கிற காரியம் என்று சொன்னால், அன்புக்குள்ளே இன்றைய தமிழகத்தில் எங்கும் நடைபெறாத மிகப்பெரிய ஒரு காரியத்தை ஆண்டவர் செய்திருக்கிறார். அன்புக்குள்ளே அந்த நோட்டை எடுத்து பார்க்குற போது 2020ஆம் ஆண்டிலே ஏல பாக்கி என்பது திருச்சபை மக்களுக்கு இல்லை என்பதை ஆண்டவர் நிரூபித்திருக்கிறார். இல்லை என்பது இல்லை எனாதபடி இருக்க வேண்டும் என்று சொன்னார். இனி தொடர்ந்து வருகிற காரியத்திலும் ஆண்டவர் இவ்விதமாக செயல்படுத்த விரும்புகிறார். எனவே அன்புக்குள்ளே இந்த நாளிலே கவர் காணிக்கையாக 1,50,000 ரூபாய், ஏல காணிக்கையாக நீங்கள் கவரிலே வைத்த காணிக்கை 87,100 ரூபாய், பெண்கள் ஐக்கிய சங்கமாக உங்களுடைய கவரிலே வைத்த காணிக்கை 27,000 ரூபாய். ஆக இப்படியாக ஆண்டவர் குறைவில்லாமல் நிறைவாக செய்திருக்கிறார். எனவே ஆண்டவருக்கு நாம் நன்றி செலுத்தி ஒரு அல்லேலூயா சொல்லுமா? அல்லேலூயா, அல்லேலூயா. அன்புகளே, அதோடு மட்டுமில்லாமல் வெள்ளி வருகிற 19ஆம் தேதி வெள்ளிக்கிழமையிலே நமக்கு கீத ஆராதனை நடைபெறுகிறது. 18ஆம் தேதி கீத ஆராதனை நடைபெறுகிறது. அந்த நாளிலே நமக்கு எட்வின் ஜெயக்குமார் அவர்கள், பேராயர் அவர்கள் வந்து நமக்கு ஆண்டோடைய செய்தியை வழங்குகிறார்கள். அதேபோல் 19ஆம் தேதி தீப ஆராதனை, அன்றைக்கு பெனியல் அவர்கள் வந்து ஆண்டோடைய செய்தியை நமக்கு வழங்குகிறார்கள். அதே சமயத்தில் 20ஆம் தேதி அனைத்து குருசேகர மக்களாக நாம் கிறிஸ்மஸ் ஆராதனையை நாம் கொண்டாடுகிறோம். அது கிறிஸ்து வருகையினுடைய 4ஆம் ஞாயிறு. அந்த ஆராதனை நம்முடைய மேல்நிலைப் பள்ளியில், பெர்கண்டால் மேல்நிலைப் பள்ளியுடைய அந்த ஆடிட்டோரியத்திலே நடைபெறும். அதற்கான ஒழுங்குகள் செய்யப்படும். எனவே அதற்காகவும் நீங்கள் தயாராக, இன்றைக்கு திருவிருந்தும் பரிமாறப்படும். அதற்காக தயாராக வரும்படியாகவும் நான் உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அதே சமயத்தில் கேரள் பவனி ஆனது நேற்றைய தினத்தில் நடைபெற்றது. நம்முடைய சபைச்சங்க உறுப்பினர்கள், கிராம சபை ஊழியர்கள் கலந்து கொண்டார்கள். இன்னும் ஒரு சில கிராம ஊழியர்கள் கலந்து கொள்ளவில்லை. கலந்து கொள்ளும்படியாக நான் உங்களை அன்போடு அழைக்கிறேன். வருகிற 14ஆம் தேதி திங்கட்கிழமை அண்ணா நகர், 15ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை பெரியார் நகர் முதல் வீதி, 16ஆம் தேதி 2வது பகுதி, 17ஆம் தேதி வியாழக்கிழமை தேரோடு வீதி, 21ஆம் தேதி திங்கட்கிழமை முடிவெடுக்கிறது. எனவே இதன் வழியாக நீங்கள் ஆயத்தமாயிருக்க நான் உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அதே சமயத்தில் நீங்கள் கொண்டு வந்திருக்கக்கூடிய அந்த அரிசி பைகளை இப்பொழுது பாடல் பாடுகிற போது நீங்கள் கொண்டு வந்து பீடத்தில் படைக்க நான் உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அதே சமயத்தில் அடுத்த வாரத்திலும் நீங்கள் படைக்கும்படியாகவும் நான் உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். கொண்டம்பட்டியினுடைய கிராம உண்டியல்
1960 ரூபாய். அதே சமயத்தில் நிகழ்ச்சி நிரல் வாங்காதவர்கள் வாங்கி பெற்றுக்கொள்ளும்படியாகவும் நான் உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அன்புக்குள்ளே அதோடு மட்டுமல்லாமல் அடுத்த வாரத்தில் நடைபெறுகிற இந்த கிராம அனைத்து கிறிஸ்தவர்களும் நடைபெறுகிற அந்த கிறிஸ்மஸ் ஆராதனையில் பார்வையற்றவர்கள் நம்ம மத்தியிலே கலந்து கொண்டு சிறப்பு பாடல்களை பாட இருக்கிறார்கள். எனவே அதையும் கேட்டு மகிழும்பதற்கு நீங்கள் வரும்படியாக நான் உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். வேறு ஏதாவது இருந்தால் இடத்துல தொடர்பு கொள்ளும்படியாகவும் நான் உங்களை அன்போடு கேட்டுக்கிறேன். அதே சமயத்தில் ஏற்கனவே சொன்ன வண்ணமாக ஞான ஸ்நானம் பெற விரும்புகிறீர்கள் முன்னதாகவே என்னிடத்தில் தொடர்பு கொள்ளும்படியாகவும் உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நமது ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய கடவுளின் அன்பும் பரிசுத்தாவின் ஐக்கியமும் இன்னும் என்றும் சதா காலங்களிலும் உங்கள் அனைவருப்பதாக. ஆமென். நாம் மீண்டுமாக நமது கீர்த்தனை புத்தகத்திலே 61வது கீர்த்தனையை பாடுவோம். கீர்த்தனை 61. வாரும் பெத்லகேம் வாரும், வாரும் வரிசையுடனே வாரும் என்கின்ற 61வது கீர்த்தனையை நாம் அனைவரும் சேர்ந்து பாடுவோம். எல்லோரும் போய் வாழ்த்துவோம் இயேசுவை, வாரும் விரைந்து வாரும். வாரும் எல்லோரும் போய் வாழ்த்துவோம் இயேசுவை, வாரும் விரைந்து வாரும். கேட்டு நடந்து வாரும். அன்புக்குள்ளே நீங்கள் கொண்டு வந்திருக்கக்கூடிய அரிசி பைகளை கிராம திருச்சபை மக்களுக்காக படைப்பதற்கு முன்னால் வந்து படைக்க உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். ஏட்டி நடந்து வாரும், அதோ சற்று நிமிர்ந்து பாரும். பட்டணம் போல் சிறு பெத்லகேம் தெரியுது பாரும், மகிழ்ந்து பாரும். பட்டணம் போல் சிறு பெத்லகேம் தெரியுது பாரும், மகிழ்ந்து பாரும். ஆதியிலதமேவை அந்நாள் அருந்திய பாவவினை உலகாதிபதி தீர்க்க சொன்னதில் உள்ளபடி மண்ணுலகில் மறி கண்ணிவாயிற்றின் மானிடனாயுதித்தார். மண்ணுலகில் மறி கண்ணிவாயிற்றின் மானிடனாயுதித்தார். சொல்லுதற்கரிதாமே ஜோதி சுந்தர சோபனமே, உள்ளணையேற் பசுமுன்னணையேற் பதிபூபதிதான் பிறந்தார். உள்ளணையேற் பசுமுன்னணையேற் பதிபூபதிதான் பிறந்தார். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, போன வாரத்தில் அறுப்பின் தோத்திர பண்டிகை என்று வராதவர்கள் முன்னால் வந்து நீங்கள் அந்த வாக்குத்தத்த அட்டையை நீங்கள் பெற்று சொல்லலாம். வராதவர்கள் இன்றைக்கு வந்திருந்தால் நீங்கள் அந்த வாக்குத்தத்த அட்டையை நீங்கள் இப்பொழுது பாடல் பாடுகிற போது நீங்கள் வாங்கி செல்லலாம். வரா இருக்கீங்கன்னா வாங்கலாம்.
மந்தை மாடடையில் மாது மரியவள் மடியதனில் கந்தை துணியதை வேந்தை திருமகன் காரணமாயழிந்தான். கந்தை துணியதை வேந்தை திருமகன் காரணமாயழிந்தார். தூதர் பறந்து வந்து தேவ துந்துமி மகிழ்பாட மாதவ ஞானிகள் ஆயர்கள் பணிந்து மங்களமுடு நாட மாதவ ஞானிகள் ஆயர்கள் பணிந்து மங்களமுடு நாட. இப்போதும் இங்கே படைக்கப்பட்டுள்ள அரிசி பைகளுக்காக நாம் ஆண்டவருடைய சமூகத்தில் ஜெபம் செய்வோம். கிட்டத்தட்ட 80 பேருக்கு நாம் வழங்க வேண்டும், 80 குடும்பங்களுக்கு வழங்க வேண்டும். எனவே இப்போதும் ஆண்டவர் இதை தந்திருக்கிறார். எனவே கிறிஸ்மஸ் காலங்களிலே இல்லாதவர்களுக்கும் வறிய நிலையிலே உள்ளவர்களுக்கும் நாம் கொடுப்பது அதுவே சாலச் சிறந்தது. அதுவே கிறிஸ்து உடைய முன்மாதிரிகளை பின்பற்றுவது. இந்த நாளிலையும் கொடுத்த மக்களுக்காகவும் இன்னும் அடுத்த ஆராதனை கொடுக்க போகிற மக்களுக்காகவும் நாம் ஆண்டவருடைய சமூகத்தில் நாம் ஜெபம் செய்வோம். கிருபையும் இரக்கமைந்த எங்கள் அன்பு நிறைந்த ஆண்டவரே, கிறிஸ்மஸ் என்றால் என்ன என்பதை பல்வேறு நிலைகளில் இன்றைக்கு உலகமானது சிந்தித்து கொண்டிருக்கிறது. ஆன போதிலும் இந்த சிறியரில் ஒருவருக்கு எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள் என்று சொல்லி எல்லாம் வல்ல இறைவா, 2000 ஆண்டுகளுக்கு முன்னதாக எது இறைவனுக்கு பிரியம், எது கிறிஸ்மஸ் என்பதை நீர் எங்களுக்கு விளம்பினீர். அதற்காக நன்றி செலுத்துகிறோம். இப்போதும் ஆண்டவரே, இதை கொடுப்பதின் மூலமாக அவருடைய வாழ்வு சிறப்படையாது. ஆன போதிலும் ஆண்டவர் இதன் மூலமாக கிறிஸ்துவின் அன்பை அவர்களுக்கு பகிர்ந்து கொடுக்க எங்களுக்கு இது ஒரு வாய்ப்பாக, ஒரு தருணமாக, ஒரு கொடையாக எங்களுக்கு தந்தீர். அதற்காக நன்றி செலுத்துகிறோம். இப்போது இங்கே படைக்கப்பட்டுள்ள இந்த அரிசி பைகளை நீர் ஆசீர்வதித்திலும் இதை மக்களுக்கு கொடுப்பதின் வழியாக இறைவனுடைய மகிமை இதன் மூலமாக வெளிப்பட கிருபைதாரும். கொண்டு வந்த மக்களையும் குடும்பத்தையும் வந்துள்ள மக்களையும் நீர் பேர்வராய் ஆசீர்வதித்து காக்க வேண்டுமாய் மீட்பரேசுக்கு சமண்டிக் கொள்கிறோம் சுவாமி. ஆமேன். தொடர்ந்து நாம் ஆண்டவரை நோக்கி ஜெபம் செய்வோம். கிருபையும் இரக்கமேந்த எங்கள் அன்பு நிறைந்த ஆண்டவரே, பள்ளங்கள் மேடாக்கப்பட வேண்டும் என்று சொல்லியும் கோணலானவை சமமாக்கப்பட வேண்டும், நேராக்கப்பட வேண்டும் என்று சொல்லி ஆண்டவரே நீர் யோவான் ஸ்நானகனை முன்குறித்தீர் என்பதற்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். கிறிஸ்துவின் வழியை ஆயத்தப்படுத்துவதற்காக வந்தவன் மற்ற தீர்க்கதரிசிகளைப் போல் அல்லப்பா. அவன் ஆண்டவரே அதிலும் மேலானவனாக இருக்கிறான் என்பதை நாங்கள் அறிந்து கொண்டோம். அதற்காக நன்றி செலுத்துகிறோம். பாவத்தை குறித்தும் மனம் திரும்புதலை குறித்தும் அதற்குரிய ஞானஸ்நானம் பெற வேண்டும் என்பதை எடுத்து கூறுகிறவனாகவும் அவர் பெருகவும் நான் சிறுகவுமே வந்தேன் என்பதை திட்டமும் தெளிவுமாக அறிந்து கொண்டவராக இருந்தாரே. அதற்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, அவர் காட்டிய வழியிலே நாங்கள் தொடர்ந்து செல்வதற்கு தேவரீர் கிருபை பாராட்டும்படியாய் கொண்டுகிறோம். தொடர்ந்து ஆண்டவரே வருகிற வாரத்தில் நாங்கள் அனைத்து ஆண்டவரே குருசேகரமாக கொண்டாடுகிற கிறிஸ்மஸ் ஆராதனை ஆசீர்வதிங்க. ஆண்டவரே அந்த ஆடிட்டோரியத்தில் நடைபெறுகிற அந்த ஆராதனை எல்லோரும் பங்கு பெறவும், அன்றைய நாளிலே பார்வை இல்லாத மக்கள் ஆண்டவரே எங்களுக்கு வழங்குகின்ற அந்த இன்னிசையை கேட்டு இதன் வழியாக இறைவனுடைய நாமம் மைமைப்படவும் தேவரீர் கிருபை பாராட்டும்படியாய் கொண்டுகிறோம். இயேசு ராஜாவே, தொடர்ந்து ஆண்டவரே நாங்கள் கிராம மக்களுக்கு எங்களுடைய வெகுமதிகளை அளித்து எங்களுடைய நன்கொடைகளை அளித்து இதன் வழியாக இயேசுவின் அன்பை நாங்கள் வெளிப்படுத்த கிருபைதாரும். டெல்லியிலே ஆண்டவரை போராடி கொண்டிருக்கூடிய விவசாயிகளுடைய வேண்டுதலை நீர் கேட்டலும் விரைவில் இந்த 3 ஆண்டவரை சட்டங்களும் திரும்ப பெற கிருபைதாரும். பனியினாலும் மழையினாலும் அவர்கள் கஷ்டப்படாதபடி அவர்களை காத்து நினைத்தும்படியாய் கொண்டுகிறோம். இயேசு ராஜாவுடைய திருச்சபைக்கு தேவையான நன்மைகளை தாரும், படிக்கிற பிள்ளைகளுக்கு தேவையான நன்மைகளை தாரும். இன்னும் ஆண்டவரை என்னென்ன தேவையோடு இருக்கிறார்களோ அந்த மக்களை சந்திங்கப்பா. ஆஸ்பத்திரியிலே வீடுகளிலே சுகீனமாக இருக்கிற மக்களுக்கு சரீர சுகத்தை தாரும். தொடர்ந்து உடைய வல்லமை உடைய கிருபை எங்கள் மத்தியில் இருக்க வேண்டுமாய் மீட்பரேசுக்கு சமண்டிக் கொள்கிறோம் சுவாமி. ஆமேன். பரம பிதாவே, உடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, ராஜ்யம் வருவதாக, சித்தம் பரமத்திலே செய்யப்படுவது போல பூமியிலையும் செய்யப்படுவதாக. அன்றை வேண்டிய ஆர்த்தையும் தாரும். மணியும் எங்களை சோதனைக்குள் பிரவேசிக்க பண்ணாதரும் தீமனத்தை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றும் உடையிலே சுவாமி. ஆமேன். கர்த்தரானவர் உங்களோடு இருப்பாராக.
உமதாவியுடன் கர்த்தரானை ஆசீர்வதித்து உன்னை காப்பாராக. கர்த்தரானவர் தமது திருமதி பிராசிக்க செய்து உன்னிடம் கிருபையுள்ளவராயிருப்பாராக. கர்த்தரானவர் தமது திருமதிமை பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானம் தந்தருளுவாராக. ஆமென். 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 அளவற்ற இரக்கமுள்ள ஆண்டவரே, தேவரீர் வெளிப்படுத்தின சத்தியத்தின் வழியாக நாங்கள் ரட்சிப்பு பெறும் வழியை காட்டினதற்காக உமக்கு நன்றிகளையும் தோத்திரங்களையும் நாங்கள் ஏறடிக்கிறோம். நீர் காட்டின இந்த வழியிலே நாங்கள் செம்மையாக நடந்து எங்களின் மரணம் மட்டும் உம்மை பற்றும் விசுவாசத்தில் நாங்கள் நிலைத்து நின்று கடைசியில் உம்முடைய மோட்சராஜ்யத்தை அடைவதற்கு வேண்டிய ஆத்ம பலத்தை எங்களுக்கு தந்துள்ள வேண்டும் என்று பணிவுள்ள மனதோடு வேண்டிக் கொள்கிறோம் சுவாமி. ஆமேன். துதிப்பாடலாக நமது கீர்த்தனை புத்தகத்தில் 237வது கீர்த்தனை பாடுவோம். கீர்த்தனை 237. தெய்வ ஆசீர்வாதத்தோடு அடியாரை அனுப்பும் வார்த்தை என்னும் அப்பத்தாலே போஷித்து வளர்ப்பியுமன் என்ற 237வது கீர்த்தனையை பாடுவோம். தெய்வ ஆசீர்வாதத்தோடு அடியாரை அனுப்பும் வார்த்தை என்னும் அப்பத்தாலே போஷித்து வளர்ப்பியும் இப்போதுமை தேடி வந்து மனமாக போற்றினோம் மோட்சலோகத்தில் கழித்து உம்மை வாழ்த்தி தொழுவோம். ஆமென். எங்கள் அன்பு நிறைந்த ஆண்டவரே, யோவானுக்கு முன்பதாக பள்ளம், மேடு, கோணல் இவைகளெல்லாம் தென்பட்டது ஆண்டவரே. இதை சமமாக்க சீராக்க அவனை 2000 ஆண்டுகளுக்கு முன்னதாக நீர் உருவாக்கினீர். இறைவா, இந்த சத்தியத்தை கேட்ட நாங்களும் எங்களுக்கு முன்னதாக இருக்கக்கூடிய கோணலானவற்றை ஆண்டவரே, மேடானவற்றை, பள்ளமானவற்றை சரிப்படுத்தி நேராக்குவதற்கு எங்களுக்கு வேண்டிய நல்ல விதமான நீதியின் செயல்பாடுகளை கொடுத்து ஆசிர்வதித்து காக்க வேண்டுமாய் மீட்பரேஸ்கு சவண்டிக்குள்ளோரும் சுவாமி. ஆமேன். நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய கடவுளின் அன்பும் பரிசுத்த ஆவியின் ஐக்கியமும் இன்று சதா காலங்களிலும் உங்கள் அனைவரும் இருப்பதாக. ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழுமே பிரசநாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, கர்த்தர் செய்த சகலவானை மறவாதே. ஆமேன். ஆமேன். புறம் ஸ்தோத்திரம். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, வருகிற ஞாயிற்றுக்கிழமை 9 மணிக்கு ஆராதனை நடைபெறும்.